Oh, my soul longs after you. Yes, Holy Master, come Lord, please Lord, hallelujah. Yes, you told you are going to come. You told Master, hallelujah. Yes, Jesus. Holy Spirit. Amen. உள்ளத்திலே உணர்ந்தவர்களாக நாம் வாயை திறந்து ஹalleluya உன் வாயை திற அவைகளை நான் நிரப்புவேன் என்று சொன்ன ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக அவரிடத்தில் கெஞ்சிங்க. ஆமென். இது ஒரு முக்கியமான தருணம். ஆண்டவர் கடந்து வரும்பொழுது அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. தேவ ஆவியானவர் இந்த இடத்துல மகிமையின் பிரசன்னமாக கடந்து வரும்பொழுது அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இனி ஒரு தருணம் உங்களுக்கு கிடைப்படும் என்று சொல்லக்கூடிய நாட்களில் நாம் இல்ல. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கரங்கள் இல்ல. அவர் வரும்பொழுது அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. தேவ ஆவியானவர் வரும்பொழுது அவருக்கு இடமிட்டு கொடுங்கள். ஹalleluya. நம்முடைய பாரம்பரிய கிறிஸ்துவ முறைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் வாய்களை விரிவாய் திறப்போமானால் ஆண்டவர் தாமே இன்றைக்கு நிச்சயமாக வந்து நிரப்புவார். ஆமென். எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். தேவ மகிமை இந்த இடத்துல கடந்து வர போகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் தொடப்படுகிறது. ஹalleluya. உங்கள் கவலைகள் மாற போகிறது. உங்கள் கண்ணீர்கள் மாற போகிறது. தேவ அக்கினியானவர் இந்த இடத்துல வந்து ஆமென். ஓ மகிமை. ஓ ஹalleluya. வானத்திலிருந்து இப்பொழுது ராஜாவானவர் இறங்கி வருவார். உங்கள் ஒவ்வொருவரையும் தொடைப்பார். உங்கள் கண்ணீரை தொடுப்பார். எஸ் மைட்டி பிரசன்ஸ். ஹalleluya. உண்மையாக ஆண்டவரை ஆராதித்தால் அதுதான் நம்மளை பரலோகத்தை எடுக்க செல்லும். உண்மையான நாம் ஆண்டவரை பற்றிக் கொண்டால் அதுதான் ஆண்டவரை நம்மை பிடித்துக் கொள்ளும். ஹalleluya. நீங்கள் உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆராதனை நடத்துற எங்கள் மூலமா ஒரு பிரயோஜனம் இல்ல. நாங்க பிரயோஜனமற்றவங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஓ ஹalleluya. எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்பா. தேவ மகிமைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா செய்தியை பொறுப்படும் எடுத்து பயன்படுத்தும்பா. நீர் என்ன மன்னாவை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்களோ அதை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாகர்கோவில் பகுதியில் இந்த உங்கள் மத்தியில் என்னை அழைத்து வந்து இங்கே சாட்சி கூறும்படி ஆண்டவர் என்னை அழைத்து வந்த கிருபைக்காய் முதலாவது ஆண்டவருக்கும் இந்த சபை குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஆரம்பத்தில் இந்து குடும்பத்தில் பிறந்து இந்து பாரம்பரியத்தில் வளர்ந்தவன். நான் கும்பிடாத தெய்வம் இல்லை. நான் கும்பிடாத நான் செய்யாத சேட்டைகளெல்லாம் இல்லை. ஆனால் என் பார்வை இல்லாத நேரத்திலும் கூட நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அநேக தெய்வங்களை வழிபடும்படியாக என்னை அழைத்து சென்றார்கள் என்னுடைய பெற்றோர். பின்பு அதெல்லாம் அலைந்து பார்த்தேன். ஓம் சக்திக்கு மாலை போட்டு ஓம் சக்திக்கு மாலை போட்டு போனால் சரியாயிரும்னாங்க. ஓம் சக்திக்கு மாலை போட்டு போனேன். அப்புறம் பார்த்தா ஐயப்ப சாமிக்கு மாலை போடுங்க சரியாயிரும் அப்படின்னாங்க. ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டேன். அதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய குலதெய்வம் வந்து ஐயர்மலைன்னு ஒரு இடத்துல மாணிக்கமலையான்னு சொல்லி ஒரு சாமி இருக்கும். அந்த சாமி தான் எங்கள் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த சாமிக்கு விரோதமாக நீ இருந்தீன்னா உன்னைய கை காலம் உடைக்கிறோம். அதனால் நீ அந்த சாமியை நீ கும்பிடணும்னு சொல்லி வழிபட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தோம். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. சமாதானம் இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்னுடைய மனைவியும் கண் தெரியாதவங்க. அப்புறம் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. நாங்கள்லாம் வந்து அப்புறம் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் 1993 வருடம். அப்போ இந்த சகோதரன் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, அங்கே போனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை எல்லாம் கொடுப்பாரு, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னையும் மனைவியும் அழைச்சிட்டு போனாங்க, என் குழந்தையெல்லாம். அப்போ நாங்கள் முதலாக ஒரு உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டோம் சகோதரர் மூலமாக.
அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கூட்டத்துக்கு சென்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய சத்தியத்தை முழுவதுமாக அறிந்து கொள்வதற்கு சகோதரர் அகஸ்டின் அவர்கள் ஒரு கருவியாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். பின்பு அதன் பிறகு ஆண்டவர் சொன்னார், எனக்கு என்னிடத்தில் பேசினார். 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்கு 2ஆம் தேதி இரவில் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. 91ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் எவ்வளவு பெரிய அதிசயம் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியமான அந்த வார்த்தை என்னோட பேசின உடனே, அப்போ ஆண்டவருடைய நாமத்தை நம்ம வாஞ்சியாக இருந்தோம்னா நம்ம உயர்ந்த அடைக்கலத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்கு பிறகு சகோதரர்கிட்ட நான் போய் சொன்னோம். நான் என் மனைவியும் என் பிள்ளை அப்போ வந்து என் பிள்ளையும் சேர்ந்து திருமுழுக்கு எடுத்துக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் திருமுழுக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். திருமுழுக்கு எடுத்த உடனே அதிலிருந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி. அதுக்கப்புறம் நாங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்த பின்பு எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியே இல்லை, என்றுமே வெற்றி தான். ஏன் இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம சொல்லும்போது இதை நீங்களாம் கேட்கும்போது பாருங்கள், கண்ணு தெரியாமல் இருந்துட்டு இவர் இந்த மாதிரி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த மாதிரி இருக்காருன்னு சொன்னால் அது உண்மையிலே ஆச்சரியம். நம்ம கண்ணெல்லாம் தெரிஞ்சிருந்து நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதனால் இந்த கண்ணு தெரியாதவரே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்னாடி இப்படி நல்லா சந்தோஷமாக இருக்காருன்னா நம்மளாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க வந்திருந்தால் அவங்கள ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது எனக்கு இந்த இடத்துல சாட்சி கூறும்படியாக கொடுத்த வாய்ப்பிற்கு கர்த்தருக்கும் எனது அருமை சகோதரர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அதை சொல்லி சொல்லி நாளும் என்னை அழுக வைப்பார்கள், அதை சொல்லி சொல்லி நாளும் என்னை அழுக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் கே மாரியப்பன். இந்த பரிதிமேயு சுவிசேஷ ஊழியத்தை நான் 7ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு தெரியும். என்னுடைய குடும்பத்திலே 2 நபர்கள் பார்வையற்றோர். எனக்கு உடன் பிறந்த சகோதரருக்கும் பார்வை தெரியாது. நான் 12ஆம் வகுப்பு முடித்து கொண்டிருக்கிற வேளையிலே தமிழ் ஸ்டெனோ படித்து கொண்டிருக்கிற போது என்னுடைய தந்தையார் காலமாகிவிட்டார். அப்பொழுது நான் எந்த ஒரு வழிகளும் தெரியாமல் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தேன். என்னுடைய மூத்த சகோதரர் கண் பார்வையற்றோரும் இசைக்கல்லூரியிலே 1ஆம் ஆண்டு படிப்பை தொடங்கிவிட்டார். தந்தையார் இறந்த நேரத்திலே அவருக்கு அநேக பண தேவைகள் இருந்தது. அப்பொழுது நான் என்னுடைய தாயாரிடத்திலே ஏதாவது வழி இருக்குமா, மற்ற சொந்தக்காரர்கள் எந்த வகையிலாவது அண்ணனை கரையேற்றுவதற்கு வழி இருக்குமா என்று நான் யோசித்து பார்த்தேன். எந்த விதமான வழிகளும் எங்கள் குடும்பத்திலே ஏற்படவில்லை. என்னுடைய தாயாருக்கும் வலது கை ஒடிந்திருக்கும். நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை எதற்காக சொல்கிறேன்? ஆண்டவர் இன்னைக்கு என்னை பார்க்குறவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எப்போ பார்த்தாலும் எப்படி தம்பி சந்தோஷமாக இருக்கேன்பாங்க. அது ஆண்டவருடைய பெரிதான ஒரு கிருபை. ஹல்லேலூயா. நான் அப்போ யோசிக்கும் போது எனக்கு வேற எந்த காரியமும் தென்படலை. சரி ரைட் அப்படின்னு மனசை திடப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணேன், வீட்டில் இருந்து நான் ஒரு வியாபாரத்துக்கு போகிறேம்மா, எப்படியாவது சம்பாரித்து அண்ணனையாவது படிக்க வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அம்மாவுக்கு உறுதி கொடுத்து விட்டு நான் வந்து விட்டேன். பல இடங்களிலே சென்று சினிமா பாடல்களை பாடி அதில் கிடைக்கக்கூடிய வருமானங்களை கொண்டு போய் என் தாயாருக்கு கொடுத்து சமாதானப்படுத்தி கொண்டிருந்தேன். அப்படித்தான் அவருடைய படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது 99 இந்த ஊழியத்தில் உள்ள
எனக்கு அருமையான தகப்பன், இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறவருமாகிய அகஸ்டின் ஐயா அவர்களை சந்தித்தேன். அப்பொழுதே என்னை தன்னுடைய சொந்த குழந்தைகளைப் போல, சொந்த சகோதரனைப் போல, அதாவது ஒரு பார்வையற்றோருக்கு பார்வையற்றோருடைய உணர்வு தெரியும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு, தம்பி நீ படிக்கிற காலத்திலிருந்தே என்கிட்ட வர, உன்னை நான் இந்த ஊழியத்திலே தொடர்ந்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்த சொல்கிறார், உன்னை நான் எந்த விதத்திலும் பயன்படுத்துகிறேன், நீ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம், உன்னுடைய அண்ணனுடைய படிப்பு தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நன்கு உணர்த்தி சொல்லிக் கொடுத்து என்னை இந்த ஊழியத்துக்குள் அழைத்து வந்து இன்றைக்கும் நான் ஊழியத்திலே சேர்ந்து போய் கொண்டிருக்கிறேன். நான் ஊழியத்திற்குள் வரும்பொழுது அநேக பிரச்சனை, உடன் இருக்கிற சகோதரர்கள் கூட சொன்னார்கள், என்னையா இவனை போய் கூட வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. ஆனால் அவருக்கு சொன்னார், தம்பி வேதத்தில் சொல்லப்பட்ட காரியமே பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுக்காக, குடும்பம் இல்லாத அனாதை தனிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக தான் நம்மளுடைய ஊழியம் அதுன்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்து என்னை வைத்திருந்தார்கள். நான் தங்கி இருக்கிற இன்றைக்கு வரைக்கும் ஒரே இடத்துல தான் தங்கி இருக்கிறோம். நாகர்கோவில் பகுதியிலே மீனாட்சிபுரம் பஸ் நிலையத்திற்கு அருகே உள்ள ஒரு ரூம்லே நாங்கள் தங்கி இருக்கிறோம். அந்த இடத்துல கூட சொன்னாங்க, இவரை நீங்கள் கூட வச்சுருக்கிறீங்க, அது சரிப்பட்டு வராது பிரதர். நாங்கள் சரியா நாங்கள் வேறு இடத்த மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சமாதானத்தை சொல்லி திரும்ப இன்னைக்கு அதே இடத்துல இருக்கிறோம். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து ஆண்டவர் அவர் மூலம் என்னை போன்ற பலரை தாங்குவதற்கு நல்ல வழிவாசல்களை இந்த ஊழியத்தின் மூலியமாக திறந்து கொண்டிருக்கிறார், உங்களை போன்ற அநேகரை கொண்டு. ஆகையினால் தேவன் அவருக்கு நல்ல உடல் பலத்தையும் இன்னும் அநேகரை தாங்குவதற்கு ஜெப வலிமையையும் நல்ல ஒரு உணர்வை இன்னும் அவருக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்களும் அவருக்காக, எனக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவீர்களானால் அது தேவனுக்கு மிகவும் மகிமை உள்ளதாக இருக்கும். இத்துடன் என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். நன்றி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அருமையா டாக்டர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில சந்தோஷம், நான் இந்த பார்வையற்ற ஊழியத்தில் பார்க்கிறது ஒரே ஒரு வசனத்தை எப்பொழுதும் தேவன் எனக்கு உறுதிப்படுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். எடுத்தவங்க யாராக இருந்தாலும் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 4:7, தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தை பார்க்கிலும் என் இருதயத்தில் நிறைவான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த பார்வையற்ற ஒரு ஊழியத்தில் அருமையா அங்கிள் சொன்னாங்க, ஒன்றும் இருக்காது. வீட்டை போய் பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னார் சாட்சி, அவர் சொல்லும்போது சமயம் குறைவாக இருந்ததுனால சுருக்கமாக சொல்லிட்டு போனார். இவரை நான் சந்திக்கும் போது இருந்த சூழ்நிலை, ஒரு கூரை வீடு, கீழே பூரா அப்படியே ஈரம் சோர்ந்து இருக்கும் வீடு, மணல் அள்ளி போட்டு பாய விரித்து மனைவியும் கணவனுமா அவங்க படுத்திருப்பாங்க. நான் இந்த சூழ்நிலையில் தான் பார்வையற்ற மக்களை சந்தித்தேன். இந்த ஊழியத்தை எனக்கு தேவன் கொடுக்கும்போது ஒரு வசனத்தை கையில் கொடுத்தார். எப்படி தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். யாத்திரையாமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மைக்கில் கூட ஒருத்தர் இருந்தால் தெளிவாக வாசிங்கன்னா உதவியாக இருக்கும். யாத்திரையாமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஆசிரியர் கூட வந்திருந்தார் காருண்யா, அவனுடைய அவங்களே எடுத்து வாசிக்கலாம். யாத்திரையாமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. அல்லேலூயா. இந்த பார்வையற்ற மக்களும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கும் விசாரிக்கிறவர் என்று சொன்னார். அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட அருமையா அம்மா வாசித்து காட்டினாங்க, டாக்டர் வசந்தாவதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் இயேசுவோடும் அவர் சுவிசேஷனோடும் வருகிறார். அப்போ ஒரு பிறவி குருடன் அங்கே அமர்ந்து இருக்கிறார். இவங்க கேட்குறாங்க, ஐயா இது யார் செய்த பாவம்?
இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று. அப்ப இயேசு சொல்றார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பானுள்ளே, இந்த பார்வையற்ற மக்களும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். எனக்குள் கொடுக்கப்பட்ட தாகம் என்ன தெரியுமா? இவர்களும் சத்தியத்தை அறிய வேண்டும். ஆமென். இவர்களும் குடும்பமாக்கப்பட வேண்டும். ஆமென். இவர்களும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும். டாக்டர் வசந்தாவதியை குறித்து நான் முகத்தை பார்த்ததில்லை, அவளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அவளை குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் வேதத்தில் எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் ஞாபகம் வரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பிறர் காண வேண்டும் என்பதற்காக தர்மங்களை செய்கிறவர் அல்ல. நான் எத்தனையோ பேரை விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, உமன்ஸ் காலேஜில், உமன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் காலேஜில், OWCயில் அநேக பார்வையற்ற பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் அநேக இரக்கம் காட்டின ஒரு தாயார் என்று. இவங்களுக்கு முந்தி இருந்தவங்களும் எங்களோடு நெருங்கின ஒரு அன்புள்ள தாயார் திருமதி இந்திரா அலெக்சாண்டர் அவங்களும் இந்த பார்வையற்றோர் ஊழியத்திற்கென்று எத்தனையோ காரியங்களை செய்தவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊழியத்தை 1992 சாதாரணமாக ஒரு மரத்தடியில் தான் ஆரம்பித்தோம். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, உனக்கும் கண்ணு தெரியாது, இங்கே சபை முழுக்க கண்ணு தெரியாது, இந்த ஊழியத்தை எப்படி நடத்த போறேன்னாங்க. நான் அப்போ எல்லாரும் சொன்னது கொஞ்சம் மனசில் எனக்கு சங்கடமாக இருந்தாலும் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கொடுத்தார். எடுத்தவங்க வாசிங்க, ஏன்னா நான் சொல்லிட்டு போயிடலாம். குருடர்களை அவர்கள் அறியாத வழிகளிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோடலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும் கைவிடலையா ஒருத்தரையும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, அவர் கைவிடாதவர். குருடர்களை அறியாத வழிகளிலே நடத்துவேன். நடத்தினார். எனக்கு 2 வயசுல கண்ணு தெரியாம போச்சு. நான் பிறப்பில் பிராமண குடும்பத்தில் தான் பிறந்தேன். அங்கிள் சொன்னாங்க, பிராமண குடும்பத்தில் பிறந்து என் பெற்றோர் எனக்கு கொடுத்துட்டு போன பிரைஸ் என்ன தெரியுமா? நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறேன், ஒரு பித்தளை வாளி. எதுக்கு தெரியுமா? வீடு வீடா போய் வாங்கி சாப்பிட்டுக்க, உனக்கு யாரும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி என் பெற்ற தாயை கொடுத்து விட்டு போனார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பெற்றவங்க மறந்துட்டு போயிட்டாங்க. 2 வயசுல கண்ணும் தெரியாது. ஒருவர் இப்படித்தான் கொண்டு வந்து என்னை பள்ளியில் சேர்த்துட்டு போனாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, MA ஆங்கில இலக்கியம் முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நான் இப்போ இந்த இடத்துல சொல்றேன், ஒரு நாள் தியாலஜி படிக்க போகும்போது நான் எப்படி போனேன் தெரியுமா? 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது, சந்தோஷம், போவோன்னு போனேன். ஆனால் அங்கே போன பிறதான் தெரிஞ்சது, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, 1992 ஒரு மரத்தடியில் வச்சு ஆராதிப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கும் கண்டு தெரியாது, மற்றவங்களுக்கு சொல்ல தெரியாது, எப்படி இந்த சபையை நடத்துவேன்? ஆண்டவர் சொன்னார், யாத்திரையாமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை என் கரத்திலே கொடுத்தார். மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் உன் சமாதான பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவாயாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு மரத்தடியிலிருந்து ஆசீர்வதித்தார். கொஞ்சம் கொஞ்சமா பார்வையற்ற மக்களை கூட்டி சேர்க்கவும் அவர்களுக்காக ஆராதிக்கவும் ஆரம்பிக்கும் போது எனக்கு பல பாரம். ஏன்னா எங்கள் சபையில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் சாப்பிடாம யாரையும் அனுப்புறதில்லை. ஏன் தெரியுமா? 2 பேரும் பார்வையற்றவங்க. 1 மணிக்கு ஆராதனை முடிக்கிற எப்படி போய் சாப்பிடுவாங்கன்னு சாப்பாடு கொடுப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி இது உன்னால முடியும்?
தெரு பிரசங்கத்துக்கு அன்னைக்கு தான் ஆண்டவர் எனக்கு பேசினார். நீ புறப்பட்டு போய் சகலருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மேலே கைகளை வை, அவர்கள் சுகமாவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாய் சொன்னார். அன்னையிலிருந்து இப்படி கீபோர்டு எடுத்துக்கிட்டு தெரு தெருவா பாட ஆரம்பிச்சு. எப்படி தெரியுமா? கேட்பாயோ பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதலிலே வந்தா. கைதட்டுமா? கேட்பாயோ 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 பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதலிலே வந்தா. கேட்பாயோ 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 பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதலிலே வந்தா. புவிதலில் வந்தார் தவிப்பது ஏனி, புவிதலில் வந்தார் தவிப்பது ஏனி, நித்திய பாதை கண்டவாராய் நித்திய பிதா புவிதலிலே வந்தார். நித்திய பாதை கண்டவாராய் நித்திய பிதா புவிதலிலே வந்தார். கேட்பாயோ 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 பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதலிலே வந்தா. குருடர்கள் காண செவிடர்கள் கேட்க, குருடர்கள் காண செவிடர்கள் கேட்க, ஊமைகள் பாய் திறந்து பேச, ரட்சிக்க இயேசு புவிதலிலே வந்தார். அல்லேலூயா. குருடர்கள் காண செவிடர்கள் கேட்க, ஊமைகள் பாய் திறந்து பேச, ரட்சிக்க இயேசு புவிதலிலே வந்தார். கேட்பாயோ 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 பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதலிலே வந்தார். சொர்க்க பிதாவில் சொந்த குமாரன், சொர்க்க பிதாவில் சொந்த குமாரன், ஆதியில் ஆதாம் செய்த பாவம் நீக்கி ரட்சிக்க புவிதலிலே வந்தார். ஆதியில் ஆதாம் செய்த பாவம் நீக்கி ரட்சிக்க புவிதலிலே வந்தார். கேட்பாயோ 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 பாடுபடும் மனிதா, ரட்சிக்க இயேசு புவிதலிலே வந்தார். அல்லேலூயா. இப்படிதான் தெருவில் பாட ஆரம்பிச்சேன். எல்லாம் சொன்னாங்க, சிலர் கிறுக்கையான்னா, சிலர் சொன்னா இவர் வயிற்று குழப்புக்காக இன்னைக்கு பாடுறாரு போல, கண்ணு தெரியாது. ஆனா சத்தியத்தை அறிந்தவர்கள் அநேகர் இந்த ஊழியத்தில் இறங்கி வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷரை நான் நினைவு கூறுவேன், முகஸ்துதிக்காக சொல்லலை. ஸ்மைல் வந்திருக்காரோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் யாருடைய முகத்தையும் பார்க்கறது இல்லை. அவருடைய மனைவி ப்ரொஃபஸர் சகிலா அவங்க. எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரு நாள் இந்த பகுதியில் கன்னியாகுமரியில் பிரசங்கித்து விட்டு வருகிறேன். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் பிரசங்கித்து விட்டு வரும்போது அந்த பகுதியில் இருக்கிறவங்க இங்கே உட்கார்ந்துருக்காரு. முதல்ல சாட்சி சொன்னார், அவரை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க கன்னியாகுமரியில். எதுக்கு கேட்டா, நீ மாதாவை பற்றி பேசு, இயேசுவை பற்றி பேசக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, பேட்டரி ஆம்பிளிஃபயர் எல்லாத்தையும் உடச்சு விட்டாங்க. நான் இப்போ வருத்தத்தோடு வந்து அந்த கல்கோயில் பகுதியில் அந்த ஸ்மைல் வீட்டு பக்கத்தில் வச்சு பிரசங்கத்துக்கு பேட்டரி போட்டு போட்டு பார்க்குறோம், முடியலை. அப்போ வந்து கேட்டார், ஐயா ஏன் இப்படி ஆயிப்போச்சு? உடனே நான் 2 பேட்டரி வாங்கிட்டு வரேன்னு வச்சார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், அது கூரையா இருந்தாலும் சரி, குச்சலா இருந்தாலும் சரி, சாக்கடையா இருந்தாலும் சரி, நாம நிக்கிற இடம் முக்கியம் அல்ல, அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, வந்து ஆசீர்வதித்தார். இப்படி மரத்தடியில் பிரசங்கம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் இப்படித்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசங்கிக்க கடந்து போனேன். அப்போ போகும்போது ஒரு போதகர் என்னிடத்துல வந்து தொடர்பு கொண்டார். அப்பா அவர் சொன்னார், நான் உங்கள் இடத்துக்கு வரட்டுமானார். சந்தோஷம் வாங்க. வந்து பார்த்துட்டு சொன்னார், இவ்வளவு மக்கள் ஆராதிக்கிறாங்க, ஒரு வாடகை கட்டடம் பிடிக்கலாமே. நான் சொன்னேன், எப்படி நான் அட்வான்ஸுக்கு எங்கே போவேன்?
அவர் சொன்னார், நான் தர்றேன்யா, கொடுத்துட்டு போனார். இப்போ அங்கிள் சொன்னாங்களே செல்லன் அங்கிள், அந்த மொட்டை மாடி அவர் வாடகை கொடுத்தது. அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி செல்லனும் அவருடைய மனைவியும் இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற கல்கோயிலில் இருக்கிற ஒரு சில குடும்பங்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஒரு சில குடும்பங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, ஐயா இந்த இடத்துல எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் வாஞ்சித்தாங்க. அப்போதான் மதிப்புக்குரிய அருமையான ஆன்டி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த முன்னாள் ஸ்காட்ல பிரின்சிபலாய் பணியாற்றி அவருடைய மனைவியாராக திருமதி பிராங்க்லின், மெர்சி பிராங்க்லின் அவர்களெல்லாம் தொடர்பு கொண்ட போது அநேகரிடத்துல போய் அங்கிள் அவருடைய மனைவி வீடு வீடா போய் கேட்டு, செல்லனும் அவருடைய மனைவியும் போய் கேட்டு, ஆண்டவருடைய கிருபையினால் அநேகரை கொண்டு ஒரு இடத்தை கொடுத்துட்டார், 7 சென்ட். அல்லேலூயா. அந்த இடத்துல இப்போ ஆலயம் கட்டுகிற பணியை துவங்கி இருக்கிறோம். ஒரு காம்பவுண்டு மட்டும் தான் கட்டி இருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. கேட்டு போட்டிருக்கிறோம், ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்கிறோம். சொல்லப்போனா அதுக்கு இன்ஜினியர் பிளான் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு 8,05,000 என்று. நான் நினைக்கிறேன் அந்த 8,05,000 பெரிய காரியம் இல்லை. 805 குடும்பங்கள் போதும் எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் தருவார். ஒரு குடும்பம் 1000 ரூபாய், 805 குடும்பத்தை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊழியத்தில் பார்த்துருக்கீங்க, இப்படிப்பட்ட பார்வையற்ற மக்களுக்காகத்தான். ஏன் பார்வையற்றோருக்கு பார்வையற்றோர் மூலம் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும்? அவருடைய சூழ்நிலை அவங்களாத்தான் அறிய முடியும். ஏன்னா இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் நூற்றுக்கணக்கான பார்வையற்ற மக்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறோம். அதுபோல 15 திருமணங்களை கர்த்தர் செய்து வைக்க உதவி செய்தார். எப்படி தெரியுமா? ஒரு வீட்டில இருந்து ஒரு புடவை, ஒரு வீட்டில இருந்து ஒரு பாத்திரம், ஒரு வீட்டில இருந்து ஒரு தாலி, இப்படி தெருவில் யாராவது போகும்போது ஜெபக்குறிப்பு கொடுப்பாங்க. என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும், ஐயா உங்க ஜெபக்குறிப்பை கொடுங்கன்னு வாங்கிட்டு போவேன். அவங்க சொல்லுவாங்க, ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கு நான் தாலி எடுத்தாரேன், அடுத்த மாசத்திலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊழியத்தை வளர்த்ததும் திருப்பிரசங்கம் தான், வளர செய்ததும் திருப்பிரசங்கம் தான், வளர செய்ய போவதும் இந்த திருப்பிரசங்கம் தான். இந்த பார்வையற்ற மக்களுக்காக அங்கிள் சொல்லும்போது கொஞ்சம் கணக்கை நான் சொன்ன மறந்துட்டாங்க போல. மதுரையில் அரசு கணக்கெடுப்பின்படி 5,990 பேர் பார்வையற்ற மக்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த சபைக்குள்ள மிஞ்சி போன ஒரு 350 பேர் 400 பேருக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு இருக்கிற தாகம் என்ன தெரியுமா? எல்லா பார்வையற்ற மக்களும் இந்த ஜீவனுள்ள தேவனை அறிய வேண்டும். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய தாகம். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக உங்கள் தனிப்பட்ட குடும்ப சபை ஐக்கியங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த பேனர்ல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை படித்து பார்த்திருப்பீங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மங்கள் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:27 வாசிக்கிறோம், உனக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று. நீதிமொழிகள் 3:28 வாசிக்கிற, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில உன் அயலானை நோக்கி இன்றைக்கு போ நாளைக்கு வா தருகிறேன் என்று சொல்லாதே என்று எழுதியிருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவராய் இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது அவருக்கு பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நன்மை செய்வதனால் என்ன பிரயோஜனம்? அங்கிள் அழகா சொன்னார், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைப்பாராம். தயவு செய்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அல்லேலூயா. இந்த வலது பக்கத்தில் நிற்கிறவங்க யார் தெரியுமா? அழகா பாடுவாங்க, தனிமையிலும் வறுமையிலும் லாசரை போலே நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலோ விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகிப்பார். இந்த அழகாய் நிற்கும் யார் இவர்கள் தெரியுமா? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. எப்படியா நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம்? எப்பொழுது கண்டோம்?
நீங்கள் எனக்கு பசியாயிருக்கும் போது போஜனம் கொடுத்தீங்க, தாகமாயிருக்கும் போது என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்த என்னை சேர்த்து கொண்டீர்கள், காவலில் இருந்த என்னை பார்க்க வந்தீர்கள். எப்பொழுது? அதற்கு ராஜா சொன்னாராம் 40ஆம் வசனத்தில், மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பானுடைய, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் நாம் கொஞ்சம். சங்கீதம் 90:10 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று. சங்கீதம் 103:15 சொல்லுகிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுப்பாய் இருக்கிறது என்று. சங்கீதம் 103:14 சொல்லுகிறது, நம்முடைய உருவம் நாம் மண்ணின்று நினைவு கூறுகிறார் என்று. இந்த வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்தில் கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொண்டு போக போறது என்ன தெரியுமா? நாம் செய்த நன்மைகள். அல்லேலூயா. மரித்தும் பேசுகிறது ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் ஒருவர் நன்மை செய்துவிட்டு மரித்து போனா அவர் செய்த நன்மைகள் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கும் அது நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போக போகிறேன். நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால், நான் சொன்னேன் 805 குடும்பங்கள் தேவை. உங்களுக்கு தெரிந்தவரிடத்துல சொல்லுங்க, ஒருவேளை ஐயா நானே இந்த ஒரு பகுதியை கட்டித்தரட்டா, நிச்சயமா கட்டித்தாங்க. அது உங்கள் பேர்ல என் பேர்லயும் இல்லை, ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று அது என்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபி கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. கைதட்டுங்க. பசுபி கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபி கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார், பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார், பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபி கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. நீ அவரில் நம்பிக்கை வைத்திடுவாய், அவர் உனக்காய் யாவையும் செய்திடுவார். நீ அவரில் நம்பிக்கை வைத்திடுவாய், அவர் உனக்காய் யாவையும் செய்திடுவார். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சிக்குள் உன் வேண்டுதலை நீலம் கேட்டிடுவார். உன் கூக்குரலை அவர் கேட்டவுடன் உன் துன்பங்களை வந்து தாங்கிடுவார். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சிக்குள் உன் வேண்டுதலை நீலம் கேட்டிடுவார். உன் கூக்குரலை அவர் கேட்டவுடன் நம் துன்பங்களை வந்து தாங்கிடுவார். பாடுங்க. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார், பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். once again. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார்,
பாசமுடன் பாவல்களை மன்னித்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. ஹல்லேலூயா. வேத வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போகிறேன். இந்த நாளிலே நான் 3 நாட்கள் ஜெபித்த போது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். அது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அடங்கி இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள்,
எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி வாசிங்க. அவர்களில் சில விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. ஏன்னா எனக்கு அன்பானே, கொஞ்ச நேரம் மோசை மேல போயிட்டு வர்றதுக்குள்ள இவங்க இருக்கிற ஆபரணங்கள்லாம் கலட்டி கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, பொற்கண்டு குட்டிய தங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை கொண்டு பண்ணிட்டாங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு மனுஷனுடைய உள்ளம் கெட்டு போயிருக்கிறது. நட்ட கல் தெய்வம், பட்ட மரம் தெய்வம், சுட்ட மண் தெய்வம், மனிதன் செத்த பிறகு தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. நட்ட கல்லும் தெய்வம், சுட்ட மண்ணும் தெய்வம், பட்ட மரம் தெய்வம், மனிதன் செத்த பெண்ணும் தெய்வம். மாயையான மனிதனின் உள்ளம் கெட்டு போனது. மாயையான மனிதனின் உள்ளம் கெட்டு போனது. அவன் செய்யும் தொழிலே தெய்வமானது. கல்லிலா வள்ளிலா கற்பூர தீபத்திலா, கல்லிலா வள்ளிலா கற்பூர தீபத்திலா எங்கே கண்டு கொள்ளுவாய் தேவனை, எங்கே கண்டு கொள்ளுவாய். நட்ட கல்லும் தெய்வம், சுட்ட மண்ணும் தெய்வம். நட்ட கல்லும் தெய்வம், சுட்ட மண்ணும் தெய்வம், பட்ட மரம் தெய்வம், மனிதன் செத்த பின்பும் தெய்வம். மாயையான மனிதனின் உள்ள கெட்டு போனது. மாயையான மனிதனின் உள்ள கெட்டு போனது. அவன் செய்யும் தொழிலே தெய்வமானது. அவன் செய்யும் தொழிலே தெய்வமானது. ஜீவனுள்ள தேவன் உள்ளே இருக்கையில் எங்கே கண்டு கொள்ளுவாய் தேவனை, எங்கே கண்டு கொள்ளுவாய். ஜீவனுள்ள தேவன் எங்கே இருக்கிறார்? நாம இருதயத்துக்குள்ளதான் இருக்காரு, வேற எங்கேயும் இல்ல. தேடி ஓடுறான். இன்னைக்கு படத்தை கொண்டுகிட்டு நகையை கொண்டு கொட்டுறா. சமாதானம் கிடைக்காது, ஒருவருக்கும் கிடைக்காது. ஏன்னா அழகா பாடினார், முன்னாடி ஒருவர் பாடினார், மாமதுரை சென்று வந்தால் இல்ல, திருத்தணி போய் திரும்பி வந்தால் இல்ல, வேளாங்கண்ணி வேண்டி நின்றால் இல்ல, வெள்ளை மலம் வேண்டாமோ ஐயா, மனதில் சாந்தி இல்லையே, உனக்கு சாயமில்லையே, நீ இறைவனை போல் வாழவில்லையே, மனதில் சாந்தி இல்லையே, உனக்கு சாயல் இல்லையே, நீ இறைவனை போல் வாழவில்லையே. மாமதுரை சென்று வந்தால் என்ன, திருத்தணி போய் திரும்பி வந்தால் என்ன, வேளாங்கண்ணி வேண்டி நின்றால் என்ன, வெள்ளை மனம் வேண்டாமோ ஐயா. எங்க போயிட்டு வந்தான் ஐயா? வெள்ளை மனம் வேணும் உலகத்துல. எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் புசிக்க குடிக்க உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனார்கள். வாசிங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்களாக ஆனார்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் ஒழிந்து போனார்கள். அதுபோல நாமும் சரி, வாசிங்க, அவர்களில் சிலர், இது ஒரு பெரிய காரியம், கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிற அனுபவம். பிசாசு தான் அதை செஞ்சான். பிசாசு தான் செஞ்சான். மலை மேல கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு இவைகளெல்லாம் உமக்கு தருகிறேன், என்னை தாழ பணிந்து கொள்ளும். இன்னைக்கு மனுஷன் ஜோதிக்கிறான், ஆண்டவரே எனக்கு இது ஆசீர்வதிச்சேன்னா உமக்கு ஒரு பொருத்தனை பண்ற. முதலாவது நீ, வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதை விட்டு பொருத்தனை பண்ணும்போது, ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சா நான் அதை தரேன், அப்படி இல்லை. நாம கொடுக்கிற காணிக்கைக்காக அவர் பார்க்கிறவர் அல்ல. அவர் தெருக்கிய வெள்ளியும் பொண்ணும். இன்னைக்கு ஆசீர்வதிக்க நினைச்சானா ஒரு மனுஷனை அப்படியே உயர்த்த முடியும், தாழ்த்த முடியும். கர்த்தராகிய நான், எசேக்கியேல் தீர்க்கதரிசி 17:24 நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சங்களை உயர்த்தினேன் என்றும், பச்சையான விருட்சங்களை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சங்களை பசுமையாய் தழைக்க பண்ணினேன் என்று வெளியில் உள்ள விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். ஐயா, அல்லேலூயா. பட்டுப்போன மரத்தையா இந்த கண்ணு தெரியாது, இனிமே ஒன்றும் ஆகாது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தான்.
ஆனால் பசுமையாய் தழைக்க பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு யார் போனாலும் கவலை கிடையாது, என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் நடக்கும் வழிதனில் தாங்குகிறவர், நம்பி வந்த போதெல்லாம் அவர் கிருபையின் கரம் கொண்டு சூழ்ந்து கொள்ளுகிறவர். நான் ஒரு காலத்தில் புரியாமல் இருக்கும்போது கலங்கியிருப்பேன். ஐயோ, அண்ணன் இல்லையே, தம்பி இல்லையே, அக்கா இல்லையே, தாயார் இல்லையே, நமக்கு சொந்தம் இல்லையே நினைச்சேன். இங்கே நாகர்கோவில் பட்டணத்தில் எத்தனையோ சொந்த சகோதரிகளைப் போல கொடுத்திருக்கிறாங்க, எத்தனையோ சொந்த சகோதரர்களை கொடுத்திருக்கிறாங்க, எத்தனையோ ஆலோசனை தருகிற தகப்பன்மார்களை, தாய்மார்களை, அருமை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரே, அவங்க அப்பா அம்மா வந்து கூடும்போது கூட சொன்னார், என் சகோதரர் தான் எனக்கு தாயும் தகப்பனும். இன்னைக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிற அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? நாம் ஆசீர்வதிக்கப்படாததற்கு இன்னொரு காரணம், கிறிஸ்துவை பரீட்சை பார்க்க கூடாது. ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சா நான் செய்கிறேன் இல்லை. முதலாவது நாம் என்ன செய்கிறோம் அவருக்காய்? அவர் கேட்டார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றன. ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா? உனக்காக நான் மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய்? இந்த நாளிலே நம்மை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார். அன்னைக்கு பர்திமேயை விட்டு கேட்டார். அவன் தாவீதின் குமாரனை இறங்கும் என்று கூப்பிட்டவுடன் அவனை நின்று தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த இரவுல சொல்லி பாருங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கல்வியை தாரும், ஆண்டவரே என் குடும்பத்தில் வேலையை தாரும், நான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தாரும். எனக்கு அன்பானவர்களே, அவர் கேட்பதெல்லாம் கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் எதை கேட்டாலும் தருவார். நீ என்னத்தை வேணாலும் கேட்டு பாருங்க. ஆனா கிறிஸ்துவ பரீட்சை பார்க்காதீங்க. ஆண்டவரே நீர் இதை கொடுத்தா நான் கொடுக்கிறேன்னு சொல்லாதீங்க. முதலாவது உன்னை கொடுத்து பாருங்க. ஒரு சமயத்துல பல்லாவரம் திருச்சபையில நான் பிரசங்கிக்க போயிருந்தேன். அப்போ ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு டிராமா நடிச்சுக்கிட்டு, சின்ன பொண்ணு தான், ஒரு 4-5 வயது இருக்கும் அல்லது 6 வயதுக்குள்ள இருக்கும். அதுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் என்ன தெரியுமா? சத்திரத்துல இடம் இல்லைன்னு சொல்லு. மரியாளு யோசேப்பு வருவாங்க, நடிச்சு வரும்போது இந்த சத்திரத்துல இடம் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு கொடுக்கப்பட்ட பாத்திரம். பிராக்டிஸ் அப்போல்லாம் அந்த பிள்ளை சந்தோஷமா சொல்லும், சத்திரத்துல இடம் இல்லை போங்க. ஆனா ரியலா ஸ்டேஜுக்கு வந்துச்சு நாடகம். ஸ்டேஜுக்கு வரும்போது அப்படியே she is kneeled down before the presence of the Lord and cried. Hallelujah. அவள் கண்ணீர் விட்டாள். எல்லாரும் போய் கேட்டாங்க, ஏமா அழுகிற, உனக்கு என்ன ஆச்சு? ஒரே வார்த்தை, சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லத்தானே சொல்ற, என்ன பூச்சி எதுவும் கடிச்சிருச்சான்? சின்ன பிள்ளைன்னு போய் விசாரிச்சாங்க. அப்பாவை சொன்னா என் விசுவாசத்தை ஒரு விசை தட்டி எழுப்பியது. அந்த பொண்ணு சொன்ன காரியம் இன்னைக்கு நான் நினைவு கூறுகிறேன். அவள் சொன்னா, நான் தாய் இழந்தேன், தகப்பனை இழந்தேன், பெற்றோரை இழந்தேன், உற்றோரை இழந்தேன். எனக்கு எல்லாரும் கைவிட்ட போது தேவன் எனக்கு இடத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நான் எப்படி அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவேன்? அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவர் உனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். நாம் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? இந்த ராத்திரி வேளையிலே சிந்தித்து பாருங்க. நாம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு இருக்கிற நம்மிடத்துல காணப்படுகிற தடை, ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். என் ஜனங்கள் அன்றைக்கு புசிக்க, குடிக்க, உட்கார்ந்து விளையாட, விக்கிரக ஆராதனை பண்ண, கிறிஸ்துவை பரீட்சை பார்க்க. இன்னொரு வாரிய வாசிக்க தொடர்ந்து, அவர்களில் சிலர் விருப்பமாக முறுமுறுத்து, இன்னைக்கு முறுமுறுக்கிற அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கு. தாவீதுக்கு முறுமுறுப்பு எழுந்து இல்லையா? தாவீது பாருங்க, சிக்லாகு என்ற இடத்துல போய் ஒரு குடியிருந்தான். சகுல் அவனை அனுதினமும் நெருக்கி துன்பப்படுத்த வந்தபோது அவன் ஓடி போய் அவனோடு சேர்ந்த 600 பேர் போய் சிக்லாக் என்ற இடத்துல குடியேறி இருந்தான். ஒரு நாள் அமலேக்கியர் வந்து அந்த இடத்தை அழித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க. திரும்பி வந்து பார்க்குறான்,
ஒன்றும் கிடையாது, சாம்பல் தான் இருக்கு. அப்போ தாவீது அழுததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தாவீதும் அவனோடு இருந்தவர்களும், எடுத்தவங்க வாசிங்க, நான் என்ன வேதத்தை சொல்லிட்டு போனா உங்களுக்கு அது மனசுல நிற்காது. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகப்பட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. சத்தமில்ல அழுகிறதுக்கே தெம்பில்லாத அளவுக்கு கண்ணீர் வடித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவனை கல்லெறியும்படி எதிர்த்து நின்றார்கள். அவனால சாப்பிட்டவங்க, அந்த குடும்பத்தை பாதுகாத்தது அவன். ஆனா அவனுக்கு எதிராய் முறுமுறுத்து கல்லெறியும்படி நின்றாங்க. மோசையினால் வழிபடுத்தப்பட்டு வந்தாங்க. வனாந்தரத்தில் கொஞ்சம் தண்ணீர் எல்லாம் போன உடனே ஜனங்கள் அவனை கல்லெறிய பார்க்கவில்லையா? ஆனா இந்த தாவீது அழுததுல இன்னொரு வித்தியாசம் உண்டு. சங்கீதம் 56:8 அவன் சொல்லுகிறான், தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது, அவைகளை உம்முடைய கணக்கிட வையும். இந்த ராத்திரியில உன் கண்ணீருக்கெல்லாம் பதில் இருக்கிறது. உன் கண்ணீர் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். தாவீதுக்கு பதில் கொடுத்தவர் இன்றைக்கு உனக்கும் பதில் கொடுப்பார். அன்றைக்கு எசேக்கியா வடித்த கண்ணீருக்கு பதில் கிடைக்கவில்லையா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று பதில் கொடுக்கவில்லையா? இன்றைக்கு ஒருவேளை நீங்க பலவிதமான பிரச்சனைகளோடு இந்த இடத்துல வந்து கூடி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கதறுதலை கேட்கிறவர். அல்லேலூயா. என கண்பார்களை முறுமுறுக்கிற அனுபவம். வாசிங்க தொடர்ந்து. முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கோ எச்சரிப்புகளாக. that is the warning command. Hallelujah. வானாதி வானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் எல்லேசர் வரப்போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானாதி வானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் எல்லேசர் வரப்போகிறார். கனி கொடுக்கும் மரங்களை எல்லாம் தேவன் செழித்தோங்க செய்திடுவாரே. கனி கொடுக்கும் மரங்களை எல்லாம் தேவன் செழித்தோங்க செய்திடுவாரே. கனி கொடாத மரங்களை பட்டயத்தால் வெட்டியே அக்கினியால் சுட்டெரிப்பாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வானாதி வானங்களிலே வெள்ளை சிம்மாசனத்திலே நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜன் எல்லேசர் வரப்போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார் ஐயா. எனக்கு அன்பானவர்களே, அந்த ஜீவ ஊற்றை விட்டு விடாதீங்க. தண்ணீர் நிற்கால வெடிப்புள்ள தொட்டிகளை, இதை குறித்து நான் சொல்ல வரல, உங்களுக்கு தெரியும். ஊருக்கு ஒரு கோயில், ஊருக்கு ஒரு சாமி, ஊருக்கு ஒன்று, உங்களுக்கே தெரியும். தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணப்படவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர்விட்ட பாடில்லை.
கூலியை சம்பாதிக்கிறவன் அதை பொத்தலான பைகளிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படித்தான் வாழ்க்கையில் இருக்கு. சம்பாதிக்கிறோம், வர்ற மாதிரி தெரியுது, கையில வர்றது என்ன செய்ய மாட்டேங்குது, குடும்பத்துக்கு பற்றாக்குறை. இதற்கு காரணம் என்ன? பொத்தலான அனுபவம். ஒரு ஓட்ட பை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல எவ்வளவு போட்டாலும் என்ன செய்யாது, நிறையவே நிறையாது. இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ஏதாகிலும் ஒரு ஓட்டையான அனுபவம் இருக்கிறதா? You have to find out in your, you have to find out and make it some corrective in your life. உடைய வாழ்க்கையில் அதை கண்டுபிடித்து சரி செய்து விட்டால் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம். இன்னைக்கு சாதாரணமா பாருங்க, ஒரு ட்ரைசைக்கிள் ஓட்டுறவன், ஒரு சாதாரண வண்டி இழுக்கிறவன், மூட்டை தூக்குற தொழிலாளி இன்னைக்கு என்ன பண்றான் தெரியுமா? அப்படியே சிரமப்பட்டு இப்படி முதுகுல குனிஞ்சு மூட்டையை தூக்க மாட்டான், தூக்கிட்டு போய் கடைசியில் கொண்டு போய் அந்த குடும்பத்துக்கு அந்த காசு கொடுத்தா ஆசீர்வாதம். இவர் கொண்டு அந்த கடையில் கொடுக்கிறார். எந்த கடை? நீதிமொழிகள் 20:1 நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனாலே மயங்குகிற எவனும் ஞானவான் அல்ல. அல்லேலூயா. அறிந்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கினா கூட கேட்குறோம், கொழும்பு தேங்காய் எண்ணெய் கொடுங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய் நமக்கு பிடிக்காது. எனக்குமே ஃபார் இன் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அன்பானவளே, அதை தெரிந்திருந்து போய் அந்த பொத்தலான அனுபவம் என்னமோ ஆண்டவர் காப்பாற்றிட்டார் அந்த தமிழ்நாட்டில் லாட்டரியில இருந்து. இல்லாட்டி கட்டுக்கட்டா பையில வச்சுக்கிட்டு தெரிஞ்சவன் காலையில் போய் பார்த்தா இருக்கிற காசை பூரா விட்டுட்டு கடைசியில் வெறும் பேப்பரை தூக்கி பையில வச்சுக்கிட்டு இருப்பேன். தொடர மரத்துலலாம் லாட்டரி டிக்கெட் சொருவி இருக்கு. நான் மதுரையில் பார்த்துருக்கிறேன். சாதாரண யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அதுல போய் பார்த்தா சரி, மரத்துல பூரா கட்டுக்கட்டா லாட்டரி சொல்லி இருக்கு. ஏன்னா விழுகாம போன டிக்கெட்டா. எனக்கு அன்பானவளே, பொத்தலான அனுபவம் இன்னைக்கு அதுக்காக உங்ககிட்ட இருக்கு நான் சொல்ல வரல. அப்படி இருந்தால், ஏதாகிலும் ஒன்று இருக்குமானால் அதை சரி செய்து விட்டால், நீ திரளாய் விதைத்தால் அறுவடை கொஞ்சமா இருக்காது. எப்படி இருக்கும்? மிகுதியாய் இருக்கும். அல்லேலூயா. நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு அழித்தவர் நம்மை காத்து வருகிறார். இந்த காலம் கொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கோ இவைகளெல்லாம் எச்சரிப்புகள். எனக்கு அன்பானவளே, ஓட்டையான அனுபவம். திரளாய் விதைத்தும் அறுவடை கொஞ்சம், புசித்தும் திருப்தி இல்லை, குடித்தும் பரிபூரணப்படவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் குளிர்விட்ட பாடில்லை. காரணம் அந்த பொத்தலான அனுபவம். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் தேவ பிரசன்னத்தை இந்த இடத்துல உணர்கிறேன், செவிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை தெரிந்தெடுக்கும் போது மீன் பிடிக்கிற மக்களைத்தான் அவர் தெரிந்து கொண்டார். போய் சொன்னார், நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன், நீ என்னோட என்ன செய் வான்னார். யாரை கூப்பிட்டாரு? பேதுருவன். ஆனா இந்த பேதுரு தான் ஆண்டவரை சிறுவேர் அடிக்க முன்னாடியே ராத்திரியிலேயே அவரை அறியேன்னு சொன்னான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆனா அந்த பேதுரு பார்த்தா சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. எனக்கு அன்பானவளே, இந்த மீன் பிடிக்கிறவங்ககிட்ட ஒரு காரியம் உண்டு. உங்களுக்கு தெரியாத ரகசியம் இல்லை, மீனுக்கு நீங்க பேர் பெற்றவங்க. ஏன்னா கடற்கரை பக்கம் காலையில போய் மீனை பிடிச்சிட்டு வந்து சாயந்தரம் என்ன செய்வாங்க, அந்த வலையை அலசுவாங்க. அலசி அதுல எத்தனை நூல் விட்டுருக்கு, எவ்வளவு ஓட்ட விழுந்திருக்கு, அதை பூரா சரி செய்வாங்க. காரணம் என்ன? அடுத்த நாள் ஆசீர்வாதத்திற்கு. இன்றைக்கு நம்முடைய குடும்ப வலைகள் சரி செய்யப்படுகிறதா? இரவில் உட்கார்ந்து கணவனும் மனைவியும் பிள்ளைகளோடு பேசி கலந்து ஆலோசித்து திட்டங்களை செயல்படுத்துகிறோமா? குடும்ப வலை சரி செய்யப்படுகிறதா? இந்த மூன்று காரியத்தை செய்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. முதலாவது காரியம்,
ஜீவ ஊற்றை விட்டு விடாதீங்க. இரண்டாவது காரியம், பொத்தலான அனுபவம் எதுவென்று கண்டுபிடித்து அதை சரி செய்யுங்க. மூன்றாவது, குடும்ப வலைகள் சரி செய்யப்படட்டும். அப்படியே எழுந்து நிற்போமா? அல்லது முடிஞ்சா எழுந்து நில்லுங்க. அப்படி இல்லை, முழங்கால் படிட்டு தான் நான் ஜெபிக்கணும், தாராளமாக முழங்கால் படிடுங்க. அப்படி முடியலை, நான் உட்கார்ந்துருப்பேன், வயசானவங்க சந்தோஷம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உட்கார்ந்தே ஜெபம் பண்ணு. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தில் வாஞ்சையா. அல்லேலூயா. உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை செய்வேன், உம்மோடு இருப்பதுதான் என் வாஞ்சை. வாயை திறந்து மூடி இருக்காதீங்க. இந்த நேரம் உன்னை நிரப்புகிற நேரம், இந்த நேரம் ஆவியானவர் அசைவாடுகிற நேரம், இந்த நேரம் உன் குடும்பத்தில் அற்புதத்தை செய்கிற நேரம். எபினேசராய், எல் ஷடாயாய், சர்வ வல்லவராய் உன் குடும்பத்தில் வந்து ஆசீர்வதிக்க போகிறார். நீ இதுவரை இழந்த இழப்புகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா. பூசித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், சொல்லுங்க, உள்ளத்தில் வாஞ்சையா. பூசித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே எல் எலியோ எல்லோ உயர்ந்தவரே. எபினேசரே எல் எலியோ எல்லோ உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வவல் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல்லோயி காண்பவரே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஏசையா நான் உம்மையே நிறுத்தி இருக்கிறேன், எனக்கு முன்னே நிறுத்தி இருக்கிறேன். ஒருவேளை ஒரு சரீர பலவீனத்தோடு நீ இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை உன் பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை உன் தொழிலை குறித்த பாரத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். உன் குடும்பத்தில் சொல்ல முடியாத உபத்திரவத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சங்கீதம் 22:24 படி உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் உபத்திரவத்தை கண்டு அவர் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை மறைக்காதவர். கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு அருடுவார். ஹல்லேலூயா. ஓரபால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் உபத்திரவத்தை கண்டு மனிதன் அற்பமாய் எண்ணலாம். இவளுக்கு எப்பவும் கஷ்டம் தான், இவங்களுக்கு எப்பவும் நோய் தான், இவளுக்கு எப்பவும் கஷ்டம் தான் சொல்லலாம். மனிதனை பார்க்காத, மனிதனை பார்க்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம்
கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் இயேசுவே. என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. எத்தனை பேர் நினைச்சு பாருங்க, போன வருஷம் இருந்தவங்க இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இல்ல, ஆனால் உங்கள் கிருபையாய் உங்களை காத்திருக்கிறார். உன் மனதிலே எத்தனை பிரச்சனைகள் வந்த போதும் உன் கண்ணீரை துடைத்திருக்கிறார், உன்னை கரம் பற்றி நடத்தி இருக்கிறார், தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போல தேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் சொல்ல தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது மாத்திரம் சொல்லி பாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் ஜீவ ஊற்றை விட்டு விட்டேனா? தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள் எனக்குள் காணப்படுகிறதா? ஒத்தலான அனுபவம் என் குடும்பத்தில் இருக்கிறதா? என் குடும்ப வலைகள் சரி செய்யப்படவில்லையா? நான் அதை இந்த நாளிலே சரி செய்யும்படி உயிர்த்தெழுந்த தேவனாகிய கர்த்தர், உயிர்த்தெழுந்த தேவனாகிய கர்த்தர் உன் குடும்பத்திலே சொல்லுகிறார். செப்பனியா 3:15 வாசிக்கிறபடி கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இனி தீங்கை நீ காண போவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். உன் ஆக்கினைகள் எல்லாம் அகன்றது. உனக்கு எதிராய் நின்ற சத்துருக்கள் விலகினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு தேவ வல்லமை உனக்குள்ளே கடந்து வரும். தேவ வல்லமை உனக்குள்ளே கடந்து வரும். நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. உங்களுடைய முகம் கருப்பா சிகப்பா எனக்கு தெரியாது. ஆனால் உன் கண்ணீரை மாற்றுகிறவர் எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.